ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் தனுசு ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. தனுசு ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான். தனுசு ராசிக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான மீன ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு குரு பகவான் தான். குரு பகவான் இப்போது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உடல் சம்பந்தமாக நோய், அதாவது உடம்பு சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது, கால் வலி, கை வலி, மூட்டு வலி, இது மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. எல்லாமே தீர்ந்துருங்க இந்த டயத்தில். ஏங்க ராசி அதிபதி 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. எப்படி தீர்ந்துவிடும். கடன் சுமை குறையும், கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும், புதிய வேலை கிடைக்கும். புதுசாக ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க, அந்த கம்பெனிலேருந்து கூப்பிடுவாங்க, உங்களுக்கு வேலை கொடுத்துருவாங்க. நீங்கள் நினச்ச மாதிரியே எந்த இடத்துக்கு வேலைக்கு போகணும், இவ்வளோ சம்பளம் வேணும், இந்தளவுக்கு தேவைப்படும் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க இல்லையா? அந்த ஐடியாலாம் இந்த டயத்தில் கரெக்டாக சக்ஸஸ் ஆகிடுங்க. ராசி அதிபதி குரு பகவானுடைய சிறப்பான 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பதியுது. அப்போது உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தை ரொம்ப அழகாக பார்த்துக்குவீங்க. இந்த டயத்தில் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுப்பீங்க. ஆடை ஆபரண சேர்க்கைகள் வரும். ஏன்னா குரு பகவானுடைய 9ஆம் பார்வை 2ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்பு. குரு பகவானுடைய 7ஆம் பார்வை விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல பதியுது. நிம்மதியான தூக்கம், சிறப்பான தொழில் அமைப்புகள், நீண்ட தூரம், அதாவது ரொம்ப தூரம் பயணங்கள் மூலமாக நல்ல தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அந்த பயணத்தில் போய் ரொம்ப அற்புதமாக எல்லா விஷயத்தையும் ரொம்ப அழகாக செஞ்சு முடிச்சிருவீங்க. எங்கெங்கே என்னென்ன கிடைக்கும், நம்ம கம்பெனி பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகணும், லாபங்கள் அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா பிளான் எல்லாம் பண்ணுவீங்க. அதுக்கு என்னென்ன பண்ணுமோ, அதாவது என்னென்ன விஷயங்கள் என்னென்ன பண்ணுமோ அந்த விஷயங்களை ரொம்ப அழகாக பண்ணி முடித்து அதன் மூலமாக கம்பெனிக்கு வேலை வாய்ப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபங்கள், இது எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல பாக்யாதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது மிக மிக சிறப்புங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா சூரிய பகவான் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. யாரு? பாக்யாதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான். அவர் அவர் உங்களுடைய ராசிக்கு நட்பு கிரகமான சூரிய பகவான். எந்த விதமான கெடுதல்களும் செய்யக்கூடாத நிலையில இருக்கக்கூடிய சூரிய பகவான். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். அரசு சம்பந்தமான வேலைகளில் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இந்த டயத்தில் கண்டிப்பாக அந்த வேலைகள் கிடைக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு, தனுசு ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிதான், தனுசுங்கிற அந்த வில் எப்படி ஒரு எய்ம் பண்ணி விட்டால் கரெக்டாக போய் அட்டாக் பண்ணுதோ, அது மாதிரி உங்களுடைய வேலைகளில் எப்படி இந்த வேலையை முடிச்சே ஆகணும், இல்லை அப்புறம் இந்த வேலையை நம்ம வாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான முயற்சிகள் இருப்பீங்க இல்லையா? அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. எடுத்துக்கிட்ட வேலையை எப்படி முடிக்கணும், எந்த டயத்தில் கரெக்டாக முடித்து அவங்களுக்கு நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. அதுபடி ரொம்ப அழகாக செஞ்சு முடிச்சிருவீங்க. நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நண்பர்கள்ட்ட கேட்ட உதவிகள் கேட்ட மாத்திரத்தில் கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள், உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள், தந்தையுடைய சொத்துக்கள் மூலமாக நல்ல விஷயங்கள், உங்களுடைய வாழ்க்கை துணைவியின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைவி உங்களுக்காக செஞ்சு கொடுப்பாங்க. இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்களாக நடக்கும். பாக்யாதிபதியை இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசி மீது பதியுது. இது மிக மிக சிறப்பு. பாக்கியங்கள் தேடி வரும், நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வருங்க. ஆனால் அதில் எது வேணும் எது வேணாங்கிறது கரெக்டாக முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான். ஓகேங்களா? நல்ல விஷயங்கள் இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்த நல்ல விஷயங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கணுங்கிற ஒரு ஐடியா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக் வாங்கணும், இல்லை அப்புறம் வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள், இல்லை வீட்டுக்கு தேவையான மற்ற பொருட்கள், இதுமாரியான ஒரு ஐடியா, ஒரு லிஸ்ட்லாம் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா? அது எல்லாமே இந்த டயத்தில் கரெக்டாக வாங்குவீங்க. ஒன் பை ஒன்னாக வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா குரு பகவானுடைய பார்வை 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பதியுது. 2ஆம் இடம் தான் பார்த்தீங்கன்னா வருமானம் கன்ஃபார்மாக வரும். வருமானம் நிச்சயமாக உங்களுடைய கைகளுக்கு சேரும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான் தான். 7ஆம் இடத்திற்கும் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான் தான். அவர் இப்போது மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கார். 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் இருக்கார்.
8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் இருக்காரு. அதே 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் தான் உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி யார் அப்படின்னா வந்து 6ஆம் இடத்திற்கும் லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா வந்து சுக்கிர பகவான் தான். சுக்கிரன் புதன் இவங்களுடைய சேர்க்கை 8ஆம் இடத்துல இருக்கு. அப்போ ஏதாவது ஒரு சின்ன வில்லங்கங்கள் யார் மூலமா? பெண்கள் மூலமா, நண்பர்கள் மூலமா, உங்களுடைய தாய்மாமன் மூலமா சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. எதனால் அப்படின்னா 8ஆம் இடத்துலேருந்து இவங்களுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பதியுது. 2ஆம் இடங்கிறது வந்து குடும்பஸ்தானம். அந்த குடும்பஸ்தானத்தில் வந்து அந்த குடும்பத்தில் சில குழப்பங்களை கிரியேட் பண்ணுறதுக்கு இவங்கெல்லாம் தயாராக இருப்பாங்க. அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க. எப்போயோ ஒரு விஷயம் ஒன்று பேசி விட்டுருப்போம், அந்த ஒரு பிரச்சனை வந்து இந்த டைமில் கொண்டு வந்து குடும்பத்தில் வந்து கும்மி அடிக்கிற மாதிரியான வேலைகள் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் வெளிநபர்கள் அது யாராக இருந்தாலும் சரிங்க, நம்ம ஃபேமிலியில் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களை தவிர வெளிநபர்கள், அது வந்து அது நண்பர்களாக இருந்தாலும் சரி தான், உறவினர்களாக இருந்தாலும் சரி தான், அவங்க பேசும்போது இதே மாதிரி வில்லங்கம் வர மாதிரியான சில சூழ்நிலைகள் ஏற்பாடு ஆகும். அந்த டைமில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஓகேங்களா? அதை கரெக்டாக வந்து அவாய்ட் பண்ணி அப்படியா சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சைலண்டாக பேசி முடிச்சிருங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பேசுகிறத அப்படியே ஒரு ரெக்கார்ட் பண்ணி அது யாருக்கிட்ட சொல்லக்கூடாத அவங்கக்கிட்ட போய் சொல்லி அதன் மூலமாக தேவையில்லாத சிக்கல்கள், பிரச்சனை, வீண் வம்புகள், வழக்குகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருந்துவாங்க. அதுவே நண்பர்கள்ட்ட பேசும்போது சரி தான், நண்பர்கள் வந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க தான், இருந்தாலுமே நண்பர்கள்ட்ட பேசும்போது அவங்களுடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம பட்டம் பேசி விட்டுருவோம். அதன் மூலமாக ரொம்ப தொல்லைகள் வந்து சேரும். பெண்கள்கிட்ட நீங்கள் வேலை பார்க்குற அலுவலகத்தில் இருக்க பெண்கள்கிட்ட, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கடைக்கு வந்து பல வாடிக்கையாளர்கள் எல்லாமே வருவாங்க. அங்கே வர பெண்கள்கிட்ட வந்து நம்ம சுமூகமாக கரெக்டாக பேசணும். அவங்ககிட்ட வந்து சில வார்த்தைகள் பேசி அதன் மூலமாக வில்லங்கம், பிரச்சனை எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. தனுசு ராசிக்காரங்க இந்த வாரத்தில் பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு. ஆஞ்சநேயர் வழிபாடு மிக மிக சிறப்பு. ஆஞ்சநேயர் வழிபாடு வச்சுக்கோங்க. அதன் மூலமாக இந்த வில்லங்கம், பிரச்சனை இது எல்லாமே தீர்ந்து ஓடி போயிடும். ஹனுமானை பார்த்தா, ராமபக்தனான ஹனுமானை பார்க்கும்போது எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி தான், எல்லாத்திலையும் விட்டு வந்து வெளில வந்துடலாம். அவரை பிடிச்சிக்கோங்க. ஆஞ்சநேய பகவானை பிடிச்சிக்கோங்க. அது மிக மிக சிறப்பு. சனிக்கிழமை அன்னைக்கு போய் ஒரு துளசி மாலை போடுங்க, 2 நெய் விளக்கு ஏற்றுங்க, ராமநாமம் சொல்லுங்க, ராமபக்த ஆஞ்சநேயா அப்படிங்கிற ஒரு ராமநாமம் சொல்லுங்க. அதன் மூலமாக குடும்பத்தில் சிக்கல்கள் வந்தாலும் அது எல்லாமே விலகிடும். நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த காரியங்கள் எந்த விதமான தடங்கல்கள் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும். ராமபக்தனான ஆஞ்சநேயனை பிடிச்சுக்கோங்க. பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு. இதுவரைக்கும் தனுசு ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.